ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி சூப்பரான சுவையான ஹோம்மேட் ஃப்ரைட் ரைஸ் பார்க்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் ஒரு முறை செஞ்சிங்க அப்படின்னா அடிக்கடிக்கு உங்களோட வீட்டில் இந்த ரைஸ் தாங்க செய்வீங்க. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸ், கேரட், கேப்சிகம், க்ரீன் சில்லி, மின்ட் லீஃப், ஆனியன், கொரியண்டர் லீஃப் அண்ட் கேபேஜ். இது எல்லாமே ஃபைனாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா, முட்டையும் பொரிச்சுக்கறியும் சிக்கனை வீட்டிலேயே பொரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. வானல் நல்லா சூடாகி எண்ணெய் ஊற்றின அப்புறம் ஒரு முட்டை மாஸ்டர் உடைக்கிற மாதிரி உடைச்சேன், பட் வரல. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இதில் கொஞ்சம் கேபேஜை ஆட் பண்ணிக்கோங்க. கேபேஜ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், நான் எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணியிருப்பேன். கேபேஜ் ஆட் பண்ண உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் போதுமானது ஒரு ரைஸ்க்கு. போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஆனியன், பீன்ஸ், கேரட், கேப்சிகம், க்ரீன் சில்லி இதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண அப்புறமேட்டுக்கு பொரிச்சு கறி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து போட்டேன் அதுலேயே. அதுக்கப்புறம் ரைஸ் வந்து வடித்து வச்சுருக்கேன். ரைஸ் வடிக்கும் போது 2 ஸ்பூன் ஆயில் விட்டு வடித்து தட்டில் போட்டு ஆற வைங்க. நான் ஆற வச்ச ரைஸ் தான் போட்டு செஞ்சிட்ருக்கேன். இது போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அதில் வெறும் மிளகாய் தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், தேவையான உப்பு இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். கடையிலலாம் அஜினோமோட்டோ போடுவாங்க, நம்ம அதை போடலைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொரியண்டர் லீஃபும் மின்ட் லீஃபும் போட்டு ஃபைனலாக சூப்பரான சுவையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் சப்போர்ட் மை சேனல்.